ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கங்கணபதயே வரவரதே சர்வ ஐஸ்வர்யம் பிராப்தே பிராப்தய சுஜனமே வசமானய ஸ்வாஹா. ஓம் ஐம் ஜம் கம் க்ர ஹேஸ்வராய சுக்ராய நமஹ. சுக்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன்களை தினம்தோறும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு சுக்ரன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 27/1/2022 பிலவ ஆண்டு தை மாதம் 14ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:36க்கு. கரணம் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:13 வரை நவமி, பின்பு இரவு 10:59 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:11 வரை விசாகம், பின்பு அனுஷம். நாம யோகம் இன்று அதிகாலை 1:20 வரை கண்டம், பின்பு இரவு 10:21 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் இன்று அதிகாலை 1:13 வரை கரசை, பின்பு பிற்பகல் 12:06 வரை வணிசை, பின்பு இரவு 10:59 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் அஸ்வினி. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. பண்டிகை திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவர் உற்சவம் ஆரம்பம். சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். திருப்பதி ஸ்ரீ சுவாமி புஷ்பாங்கி சேவை. வழிபாடு குருமார்களை வழிபட சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். வியாழக்கிழமை என்பதால் பலருக்கும் இனிப்புகள் வாங்கி தானமாக வழங்கலாம், அல்லது உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் செய்து பிறருக்கு தானமாக வழங்கினாலும் குரு பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற முடியும். குரு பகவானுக்கு பிடித்த சுவை இனிப்பு. ஆக இந்த நாளில் ஏதாவது ஒரு வகையில் பசுக்களுக்கு தானமாக வழங்குங்கள். இனிப்புள்ள பழ வகைகளை வழங்குவதாலும் இனிப்புகள் வழங்குவதாலும் எண்ணிய காரியங்கள் யாவும் நிறைவேறும். விரதாதி விசேஷங்கள் இன்று சுப முகூர்த்த தினம். எதற்கெல்லாம் சிறப்பு? ஆபரணம் வாங்க நல்ல நாள், வயல் பார்க்க ஏற்ற நாள், விதை விதைக்க சிறந்த நாள், தீபாராதனை காட்ட உகந்த நாள். லக்ன நேரம் காலை 11:08 முதல் மதியம் 12:51 வரை மேஷ லக்னம். 12:52 முதல் மதியம் 2:53 வரை ரிஷபலகனம். 2:54 முதல் மாலை 5:04 வரை மிதுன லகனம். மாலை 5:05 முதல் இரவு 7:14 வரை கடகலகனம். 7:15 முதல் இரவு 9:17 வரை சிம்மலகனம். 9:18 முதல் இரவு 11:18 வரை கன்னி லகனம். இரவு 11:19 முதல் நள்ளிரவு 1:25 வரை துலாம் லக்னம். 1:26 முதல் அதிகாலை 3:37 வரை விருச்சக லக்னம். 3:38 முதல் காலை 5:44 வரை தனுசு லக்னம். 5:45 முதல் காலை 7:41 வரை மகர லக்னம். 7:42 முதல் 9:23 வரை கும்பலகனம். 9:24 முதல் காலை 11:03 வரை மீன லக்னம். இன்றைய நாளுக்கான சுப கிரகங்களின் சுப ஓரை காலம். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை குரு ஹோரை. 7 முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை சூரிய ஹோரை. 9 முதல் 10 மணி வரை சுக்கிர ஹோரை. 10 முதல் 11 மணி வரை புதன் ஹோரை. மதியம் 11 முதல் 12 மணி வரை சந்திர ஹோரை. 10 மணி முதல் 11 மணி வரை புதன் ஹோரை. காலை 11 முதல் மதியம் 12 மணி வரை சந்திர ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை சனி ஹோரை. 1 முதல் 2 மணி வரை குரு ஹோரை. 2 முதல் பிற்பகல் 3 மணி வரை செவ்வாய் ஹோரை. 3 முதல் மாலை 4 மணி வரை சூரிய ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை சுக்கிர ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை புதன் ஹோரை. வியாழக்கிழமை தினம் என்பதால் கோவில்களில் உள்ள பிராமணர்கள் ஒருவருக்காவது மஞ்சள் வேட்டி, துண்டு, இனிப்புகள், சிறிது காணிக்கை வைத்து வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வைத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசி பெற்றுக்கொண்டால் குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கூடும். இதுவரையில் இருந்த மந்த தன்மைகள் நீங்கும். குரு கடாட்சம் அதிகரிக்கும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக, ஓம் குருபியோ நமக என பிரார்த்திப்பது குருவினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பூரணமாக பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம்.
இன்றைய நாளுக்குண்டான செயல்பாடுகள் யாவும் நல்ல விதமாக நடக்கவும், தன லாபம் பெருகவும், குடும்ப ஒற்றுமை மேன்மை பெறவும், உங்கள் மனதில் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள்ல செலவுகளுடைய தன்மைகளை முக்கியமாக அறிந்து கொள்வது அவசியம். அதிகப்படியாக செலவு செய்வதை கட்டுப்படுத்த வேண்டும். மேஷராசி என்பர்களே, செலவுகளுடைய போக்கை நீங்கள் அறிந்து கொண்டால் நிச்சயமாக சேமிக்கவும் முடியும். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு தனவரவுகள் நன்றாக இருக்கக்கூடிய காலம். இந்த தருணத்தில் நீங்கள் சேமிப்பதை மட்டும் மறக்காதீர்கள், தவறவிடாதீர்கள். தொடர்ந்து நீங்கள் பணத்தை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டிய நாள். மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒரு சில கருத்துக்கள் இருக்கக்கூடிய உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க முடிவுகளை எடுக்கணுமே தவிர மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்ப வேண்டாம். அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை ஆராய்ந்து செயல்பட வேண்டியது அவசியம். எதிர்பாராம சில வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க. வேலை விஷயமாகவோ வியாபார ரீதியாகவோ விற்பனைக்காக கூட நீங்கள் வெளியே செல்லக்கூடிய நேரத்துல நல்லதொரு அனுபவங்கள் அதிகரிக்கலாம். பொதுவாக நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு கௌரவமாக வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் உங்களுடைய ராசியின் குணமும் அதுவும் கூட. ஆக எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களை நீங்களே மிகைப்படுத்திக் கொள்வீர்கள். கௌரவமாக வாழக்கூடிய போக்கு இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகம் தொடர்பான வேலைகள்ல உயர் அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. மேஷராசி என்பர்களே, உங்களுடைய ராசிப்படி இன்று சந்திராஷ்டம தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையுடன் இருங்கள். வார்த்தைகளில் தெளிவு தேவை, கவனம் தேவை. இறை பிரார்த்தனை செய்வதும் அதிகமாக மற்றவர்களிடம் பேசுவதை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள். தவிர்க்க வேண்டும் என்பது அல்ல, குறைத்து கொண்டாலே போதும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். யாரிடமும் உங்களுடைய சொந்த கருத்துக்களை கூறாதீர்கள். அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலும் இருக்க மாட்டார்கள். ஆக சந்திராஷ்டம தினம் என்பதால் பொறுமையும் நிதானம் தான் அவசியம். மாணவர்களே, படிப்பு விஷயத்தில் உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். எந்த பாடத்தை எப்படி படிக்க வேண்டும் என்கிற புரிதல் இருக்காது. ஒரு விதமான சோம்பல் இருக்கும், மந்தத்தன்மை இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் சுறுசுறுப்பாக செய்யவும் இயலாது. மனநிலையில் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்க வேலையில் காலதாமதங்கள் இருக்கும். இது போன்ற சூழ்நிலையில் இதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு தியானம், யோக பயிற்சிகளை செய்வதும், சந்திர பகவானை நீங்கள் தியானம் செய்வது நல்லது. உங்களுடைய ராசிப்படி இன்று எடுத்த வேலைகளை திரும்ப செய்வது போன்ற நிலைகள் இருக்கலாம். ஒரு வேலை முடிவுக்கு வராமல் நீங்கள் அலைச்சல்களுக்கு ஆளாகலாம். வெளியே செல்லும் பொழுது உங்களுடைய பொருட்கள் மீதான கவனம் தேவை. வைத்த பொருளை திரும்ப தேடக்கூடிய நிலைகளும் அதிகரிக்கலாம். குடும்ப நபர்களிடமோ அல்லது உங்கள் துணையிடமும் கூட வார்த்தைகளை அளந்து கணிப்பாக பேசுவது நல்லது. முக்கியமாக எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கோபப்படாதீர்கள். மௌனமாக, அமைதியாக, சாந்த குணத்தோடு இருந்தால் இந்த நாளில் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் காணப்படாது. முக்கியமாக யாரிடமும் வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். பணம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் காலதாமதமாகத்தான் இருக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வராமல் ஒரு சில இடர்பாடுகள் ஆகலாம். ஆக பணம் கையில் இருக்கும் பொழுது பத்திரப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த நாளில் வீண் செலவுகள், ஆடம்பரமான செலவுகளை தவிர்க்க வேண்டியது இந்த நாள் மட்டுமல்ல, எப்பொழுதுமே தவிர்த்து விடுங்கள். ஆடம்பரமான பொருளுக்கு அனாவசியமான தேவையில்லாத பணத்தை செலவு செய்வதை கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியம். உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது மலையில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு வழிபாடு செய்யலாம். குறிப்பாக மலை கோவில்கள், முருகர் கோவிலாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று வாருங்கள். சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் குன்றத்தூர் முருகனை சென்று தரிசிக்கலாம். ஒவ்வொரு உங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் மலை சார்ந்த இடமாக இருப்பின் அந்த தெய்வத்தை நீங்கள் அவசியமாக தரிசனம் செய்யுங்கள். அதிலும் பழனிமலை முருகனை தரிசனம் செய்வது மிகவுமே சிறப்புங்க. எப்பொழுது எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் மலை சார்ந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தாலே ஒரு ஏற்றமும் முன்னேற்றம் என்கிறது கண்டிப்பா வந்தே தீரும். அதே போல சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கூட நல்ல கீரை வகைகள் எடுத்துக்கிறதும், அடிக்கடி பரங்கிக்காய் சாப்பிட்றதுனால வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். உங்களுடைய ராசிக்கான மிக பல சுவையான காய்கறிகள் எடுத்துக்கிறதும், சாத்வீகமாக எளிமையாக இருக்கிறது தான் இந்த நாளில் உங்களுக்கு நல்லது. நவகிரகங்களுடைய நல்லாசி கிடைக்கிறதுக்கு மிக எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். உடல் நலம் நன்றாக இருப்பதற்கு தியானம், யோக பயிற்சிகள் மிகவும் அவசியம். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகளை அறிந்து கொண்டு மிக முக்கியமாக அவசியம் எனில் சில காரியங்களை செய்யலாம், இல்லையெனில் தவிர்த்து விடுவது நல்லது. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணுங்க. இந்த செவ்வாய் குரு ஓரையில சொத்துக்கள் சார்பாக சுப மங்கள விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயத்துக்கு எப்பொழுதுமே ஏற்றதாகத்தான் இருக்கிறது. சுக்கிர ஓரையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கையாளலாம்.
இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைப்பது வரையில் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களே நல்ல அனுபவ அறிவு அதிகரிக்கலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே நிதானத்தோடு இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வழிகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஆன்மீக எண்ணத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இறை வழிபாடு செய்தாலே போதும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதை நீங்கள் உணரலாம். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் நன்றாக நடக்கவும், மன நிம்மதியும் ஆரோக்கியமும் கையில் பணப்புழக்கம் இருப்பதற்கும் இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறுங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை ரொம்ப திறமையா செய்து பேசி முடிப்பீங்க. பழைய வேலைகளை கூட சரி பேசியே அந்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. கடன் அதிகமாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நரசிம்மர் வழிபாடு செய்து வந்தாலே போதுங்க. வெகு சீக்கிரமாக கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுவீங்க. தொடர்ந்து ஒரு 21 வாரம் நீங்கள் ஸ்ரீ நரசிம்மரை வழிபடணும். அதிலும் குறிப்பாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மிகவும் சிறப்பு. உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவானுக்குண்டான அதிபதி ஸ்ரீ மகாலட்சுமி. ஆக லக்ஷ்மி நரசிம்மரை சேர்த்து வழிபாடு செய்வதும், சுவாதி நட்சத்திரத்திலும் அல்லாது சனிக்கிழமைகளிலோ அல்லது மற்ற தினங்கள் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கக்கூடிய நாட்கள் வெள்ளிக்கிழமை தினத்திலும் சிறிது கல்கண்டு வைத்து வீட்டில் லட்சுமி நரசிம்மர் படம் இருந்தால் வழிபாடு செய்யலாம். அல்லது உங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். வெகு சீக்கிரமாக கடன் நெருக்கடி தொண்டையை நெருக்கினாலும், உங்களை விரட்டி கொண்டு இருந்தாலும், அந்த பிரச்சனைகள் கடுமையாக இருந்தாலும் உடனடியாக நிவர்த்தி பெறுவதை நீங்கள் உணர முடியும். சற்று ஒரு ஓய்வு பெறக்கூடிய நிலை உண்டு. பணத்திற்காக நீங்கள் சந்திக்காத பிரச்சனைகளே இருக்காது ரிஷபராசி அன்பர்களே. இருந்தாலும் சாதுரியமாக பேசி ஒவ்வொரு வேலைகளையுமே செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி கிடைக்க இருந்த வாக்குவாதங்கள், பொருளாதாரம் சம்பந்தமாக வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது வீட்டில் உடன் பிறந்தவர்கள் உறவுகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள், இதன் காரணமாகவே குடும்பத்தில் சலசலப்பு இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து மன ஒற்றுமை என்பது அதிகரிக்குங்க. ஒருத்தருக்கொருத்தர் புரிந்து கொண்டு குடும்ப வாழ்க்கையை நடத்துவீங்க. மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் எப்பொழுதும் நீங்கள் நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். ஆராய்ச்சி துறை சார்ந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிந்தனைகள் நன்றாக இருக்குங்க. இன்று அமைதி காக்க வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் கூடுதலான திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வீங்க. விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. படிப்பினுடைய தன்மைகளை உணர்ந்து செய்யறதுக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. குடும்பத்தினுடைய நிலவரங்கள் உங்களுடைய படிப்புக்கு மிகவும் முக்கியத்துவமாக இருக்கும். பிறரை பற்றிய எண்ணங்கள் அடிக்கடி மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கலாம். வீட்டில் பெரியவர்கள் பெற்றோர்களுடைய ஊக்கம் நீங்கள் நன்றாக படிப்பதற்கு உதவிகரமாக இருக்குங்க. பேராசிரியர்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் போவதற்கு மிகவும் ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த நாளில் குடும்ப நபர்கள் ஆதரவாக செயல்படுறதுனால, அதிலும் உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் அனைத்திலுமே ஒரு உதவிகரமாக இருந்து முன்னணியில் இருப்பார்கள். பணத்திற்கு கவலைப்பட தேவையில்லை. வருமானம் என்பது உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு வரலாம். குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த நாளில் உங்களுடைய செயல்கள் யாவும் நல்ல விதமாக நடப்பதற்கு இறை பிரார்த்தனை செய்வது அவசியம். குருமார்களை வழிபாடு செய்யுங்கள். இந்த நாளில் யாராவது ஒருவருக்கு இனிப்பு வழங்கினாலும் அல்லது பசுவிற்கு லட்டு நீங்கள் வாங்கி கொடுப்பது, அதே போல என்ன பிரார்த்தனைகளை மனதில் நினைக்கிறீர்களோ உங்களுடைய வேண்டுதல்களை நினைத்து கோமாதாவிற்கு லட்டுகளை தானமாக வழங்கினாலும் மிகவும் சிறப்பான ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் நடக்கும். ஏதாவது ஒரு நிலையில முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகத்தை நீங்கள் பூரணமாக பெறுவதற்கு ஏற்ற நாள். உங்களுடைய ராசியின் சின்னமே ரிஷபம். ஆக பசுவிற்கு நீங்கள் வழங்குவது இன்னும் அதீதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நாளில் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. இருந்தாலும் அவ்வப்போது உணவு சம்பந்தமான விஷயங்களில் கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் அவசியம். உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் சுப ஓரைகளாக இருக்கிறது. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம், பேசலாம். ஒரு சில குண்டுமணி தங்கம் வாங்குவதாக இருந்தாலும் நகை கடைக்கு நீங்கள் சுக்கிர ஓரையில் சென்று சுக்கிர ஓரையில் வாங்கி கையில் வைத்துக் கொள்வது நல்லது. ஆபரணங்களுக்கு ஏற்ற ஒரு ஓரை என்றால் அது சுக்கிர ஓரை மட்டுமே. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறது இந்த ஓரையில செய்யறது
சிறப்புங்க. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பிரச்சனைகள் குறைய பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாளுக்குண்டான செயல்கள் யாவும் உங்களுக்கு திருப்திகரமாகவும் மன சந்தோஷத்துடனும் வீட்டில் ஒற்றுமை நிலவ அமைதி உண்டாக வருமானம் அதிகரிக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். உத்தியோக வேலைகள்ல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்குங்க. எதிர்பாராத விதமாக இதுவரையில உங்களுக்கு கையில் கிடைக்காத ஒரு சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இதனால் மாற்றங்கள் உண்டாக்கக்கூடும். சக பணியாளர்கள் உங்களுடைய செயலுக்கு எப்பொழுதும் ஒருமித்த கருத்தோடு இன்றைய நாளில் அதிகமான ஒரு ஆதரவை கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறது. எங்கு சென்றாலும் மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக மற்றவர்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய நிலையும் உருவாக்கலாங்க. தனித்திறமைகளை வெளிப்படுத்த போறீங்க. மறைமுகமாக இருந்த திறமைகள் கூட இன்றைய நாள் ஆர்வம் ஈடுபாட்டின் காரணமாக வெளிப்படலாம். மற்றவர்களுடைய செயல்களுக்கு ஏற்றாற்போல் நீங்களும் உங்களுடைய தன்மைகளை ஒரு சில விஷயங்களுக்காக மாற்றிக்கொள்வீர்கள். இந்த நாள் மாற்றம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆன்மீகம் தொடர்பான வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, குருவாரம் என்பதால் குரு பகவானை தரிசனம் செய்வதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தால் புத்தி கூர்மை நன்றாக இருக்கும். மாணவர்களுக்கு ஏற்புடைய ஒரு நாளாக இருக்கிறது. இந்த குரு நாளில் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது சிறப்பு. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே என ஸ்ரீ ஹயக்ரீவரை வழிபட்டு வாருங்கள். நினைவு திறன் நன்றாக இருக்கும். குறிப்பாக வியாழக்கிழமையில் செய்வது அதீதமான சிறப்பை உண்டு பண்ணும். கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்கு ஏற்புடைய நாளாகத்தான் இருக்கிறது. ஆன்மீக எண்ணத்தின் காரணமாக மன ஆறுதல் பெறுவீர்கள். வெளியூர் தொடர்பான காரியங்கள் கைகூடி வரலாம். புது வேலைகள் உங்களை நாடி வரக்கூடிய அமைப்பும் வருமானம் திருப்திகரமாக அடுத்தடுத்த விஷயங்களில் உங்களுக்கு ஈடேற்றக்கூடிய வகையில காணப்படலாம். குடும்ப நபர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மிதுன ராசி அன்பர்களே, மற்றவங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு சில கருத்துக்களை சொல்றது மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதும். உங்களுடைய வேலைகளில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். தேவையில்லாத குடும்ப விஷயத்திற்கோ அல்லது மற்றவர்களுடைய சொந்த விஷயங்களில் கூட தலையிடாதீர்கள். வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். இந்த நாளில் மன அமைதி பெற வேண்டி தியானம், யோக பயிற்சிகளை செய்து பாருங்கள். மனநிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, முடிந்த அளவிற்கு மற்றவர்களோடு பேசுவதை கூட சற்று குறைத்து கொண்டாலும் நல்லதுதான். இதனால் தேவையற்ற வாக்குவாதங்கள் எழாத வண்ணம் இருக்கும். வருமானம் தொடர்பாக தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடுங்க. கூட்டாளிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பதோடு நல்ல நல்ல ஆலோசனைகள் மூலமாக தொழிலில் வருமானத்தை அதிகரிக்க செய்வீர்கள். இயந்திரங்களில் கொள்முதல் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இந்த நாள் தெய்வீக உணர்வோடு நீங்கள் இருப்பதால் எண்ணிய காரியங்கள் மிக துரிதமாக நடக்கும். இழுபறி நிலை என்பது காணப்படாது. வியாபார ரீதியாக சக வியாபாரிகள் உங்களுடைய செயலுக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருப்பாங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சீரான போக்கே இருக்கிறது. வீட்டில் சுப காரியங்கள், சுப விசேஷங்கள், வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. ஆக இந்த தை மாதத்தில் முகூர்த்த நாட்களில் வீட்டில் நல்ல விஷயங்கள் பேசுவதும், உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தொடர்பான காரியங்களுக்காக நீங்கள் பிள்ளையார் சுழி போடுவது மிக அற்புதங்கள். அதிசயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். குடும்ப நபர்களிடையே நல்ல கருத்து ஒற்றுமை நிலவும். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகளை எப்பொழுதும் நீங்கள் மறவாமல் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஈடுபடுத்தி பாருங்கள். நல்லது நடக்கும். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டாக்குங்க. முயற்சிகள் கைகூடும். மாணவர்களுக்கு புதன் ஓரை ரொம்பவே சிறப்பானதும் கூட. வீடு கட்டுறதுக்கும் சரி, தொழில் சார்ந்த ஒரு சில முடிவுகள் நீங்க எடுக்கிறதா இருந்தால் அதை புதன் ஓரையில செய்தால் நல்லது. உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவானுக்கு உண்டான அதிபதி ஸ்ரீ மகாவிஷ்ணு. உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய கடவுள். காக்கக்கூடிய தொழிலை வகிக்கக்கூடியவராக அவரிடம் சரணாகதி அடைந்து விடுங்கள். ஆகவே உங்களுடைய ராசிக்கான புதன் ஓரையிலேயே சிறப்பான வேலைகள் அனைத்தையும் செய்வது நல்லது. லாபமும் உங்களுக்கு கூடுதலாக வருங்க. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள், திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், வீட்டில் வளைகாப்பு அல்லது குழந்தை பேரு தொடர்பான விஷயங்கள், ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் பொழுது குரு சுக்கிர ஓரை நேரம் பார்த்து அந்த 1 மணி நேரத்தில் நடத்தி விடுங்கள். சுபம் உண்டாகும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை ஈடுபாடு அதிகரிக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை கருத்துக்கள்ல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். படப்படன்னு யார்கிட்டையும் பேச வேண்டாம். வார்த்தைகளில் எச்சரிக்கையோடு இருந்தால் எந்த பிரச்சனைகளும் காணப்படாது. இறை வழிபாடு செய்தால் நல்லது. வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம்.
இந்த நாள் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் திருப்திகரமாகவும் மனநிலை நன்றாக இருப்பதற்கும் தெய்வீக அனுக்கிரகம் கிடைக்கவும் வருமானம் தொழில் சிறக்கவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். நண்பர்களும் சரி உறவுகளும் வழியில மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்திகள் வருங்க. உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷத்தின் காரணமாக நண்பர்களுடைய வருகையும் உறவுகளுடைய வருகையும் மகிழ்ச்சி தரதாக இருக்கும். குடும்பத்துல நல்ல சூழல்கள் இருக்குங்க. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக் கொள்வதால் குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி நிலவும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு கருத்து ஓட்டம் நன்றாக இருக்கும். இயன்ற வரையில் வியாழக்கிழமை தினத்தில் சிவ ஆலயங்களுக்கு சென்று அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்தாலே போதும். எப்பொழுதும் கணவன் மனைவி இருவருமே கருத்து ஒற்றுமையுடன் இருப்பீர்கள். எப்படி சிவன் ஆண் வடிவமும் பெண் வடிவமும் இணைந்தவராக அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுக்கிறாரோ அதே போல உங்கள் மனதில் உங்கள் துணைவரும் துணைவர் மனதில் நீங்களும் இருவருமே ஒருமித்த கருத்தோடு இருப்பீர்கள். நகமும் சதையுமும் போல ஒரு சில விஷயங்களை எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட இருவருமே சேர்ந்து எடுத்தால் நல்ல பலன் நிச்சயமாக உண்டாகும். அதிலும் குடும்ப விஷயமாக குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு முக்கியமான ஒரு சில முதலீடுகள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் எழலாம். ஆக குடும்பத்தை வழிநடத்தி செல்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களிடம் வெளிப்படலாம். முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகம் புரியக்கூடிய கடகராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்கள் யாவும் மற்றவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாகவும் மற்றவர்களுடைய குணநலன்களை அறிந்து கொண்டு செயல்படுவீங்க. மேல் அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கிறதோடு வெளியூர் பயணங்களும் நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வேலை விஷயமாக நீங்கள் எப்பொழுதும் கண்டிப்புடன் இருக்கக்கூடிய நபராகவும் மிகுதியான தைரியம் துணிச்சல் மிக்கவர் ஆக உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் பொழுது அவற்றை திறம்பட செய்து முடிப்பீர்கள் என்கிற நம்பிக்கை தலைமை அதிகாரிகளுக்கு உருவாகும். நம்பிக்கை நட்சத்திரமாக நீங்க திகழ்வீங்க. மாணவர்களை படிப்பு விஷயத்தில் கூடுதலான ஒரு கவனம் இருக்கும். படிப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து படிப்பீர்கள். ஆர்வம் அதிகரிக்கும். ஈடுபாடோடு இன்றைய நாளுக்கு ஏற்றாற்போல் நவீன யுக்திகளை கையாண்டு சில நுணுக்கங்களை அறிந்து கொண்டு படிப்பதால் வரக்கூடிய தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டு தொடர்பான விஷயங்களிலும் ஆர்வம் இருக்கும். படிப்பு மட்டுமல்லாது மற்ற ஒரு துறைகளிலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஈடுபாடு உங்களுக்கு கூடுதலாக காணப்படலாங்க. பூர்வீக சொத்துக்கள்னால லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். இருந்தாலும் அந்த பூர்வீக சொத்தை அடையும் வரையில் வழக்கோ அல்லது ஏதோ ஒரு விதமான அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கலாம். குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் சிந்தனைகள் மேலோங்கி இருக்குங்க. நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ லாபம் அதிகரிக்கலாம். உங்களுடைய முயற்சி என்றுமே வீண் போகாது. கடகராசி அன்பர்களே, மிக திறம்பட செயல்படுவீங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. ஆக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்வது நல்லது. அதிலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய ராசிப்படி ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீராமர் அவதரித்த ஒரு நட்சத்திரம் புனர்பூசம். ஆக இந்த நாளில் வியாழக்கிழமை தினத்தில் ராம நாம ஜபத்தை அதிகமாக பாராயணம் செய்யுங்கள். எப்பொழுதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ மனதிலேயே நினைத்து கொண்டு பாராயணம் செய்வதால் நிச்சயமாக உங்களுக்கு ஸ்ரீமன் ஹனுமன் துணையாக இருப்பார். இதனால் ஆன்ம பலம், மனோபலம், தைரியம் அதிகரிக்குங்க. உடல் பலம் நன்றாக இருக்கும். ஆயுள் பலம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்துடன் வாழ்வீர்கள். மனதிடத்தின் மூலம் நீங்கள் எண்ணிய காரியங்களை சாதிப்பதற்கு இந்த வழிபாடு மிகவும் உதவிகரமாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, பொதுவாக இன்று திறமைகள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் தொழில் ரீதியாகவோ வியாபார நிமித்தமாகவோ சொத்துக்கள் சம்பந்தமாக உங்களுடைய முக்கியமான பேச்சுவார்த்தைகளை கூட உங்களுக்கு சார்பான ஹோரை நேரத்தில் செய்வது சிறப்பு. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஹோரைகள் உங்களுக்கு சுப பலனை ஏற்படுத்தி தருங்க. பொதுவாக குரு பகவான் நேரத்துல குரு ஓரைக்கில சுப நிகழ்ச்சிகளை பற்றி செய்யலாம், பேசலாம், நல்ல பலன் வந்து சேரும். சுக்கிர ஓரைக்கில மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாகவும் நிலம் வாங்கக்கூடியவர்கள், வீடு கட்ட வேண்டிய ஒரு ஆலோசனைகள், பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டியவர்கள், முக்கியத்துவமாக முடிவெடுக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறவங்க கூட சுக்கிர உரையை பயன்படுத்தலாம். புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள், உத்தியோக ரீதியாக முயற்சி செய்யக்கூடியவர்கள், வேறொரு வீட்டிற்கு மாற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வீடு பார்க்கக்கூடியவர்கள், இப்படி உங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு கூட ஹோரைகளை பார்த்து செய்யுங்கள். கடகராசி என்பர்களே, நல்ல பலன் உருவாகும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு, நார்த். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்கள் யாவும் நன்றாக இருக்கவும் மன திருப்தியுடனும் மன சஞ்சலங்கள் நீங்கி குடும்ப ஒற்றுமையுடன் நீங்கள் நன்றாக வாழ வேண்டுமென இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளுக்குண்டான பலன்களாக பார்க்கும் பொழுது விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல உதவிகள் ஏற்படலாம்.
வேளாண்மை தொடர்பான விஷயங்களை சில நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செயல்படுவதால் லாபம் அதிகரிக்கும். கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நபர்களால் நல்ல ஆதரவு ஏற்படுங்க. உத்தியோக வேலைகளில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை உண்டு பண்ண போகுது. உங்களோடு வேலை செய்யக்கூடிய பணியாளர்களாகட்டும் ஊழியர்களாகட்டும் அனைவருடைய ஒத்துழைப்பின் காரணமாக நீங்கள் எண்ணிய காரியங்களை மிக விரைவாக குறித்த நேரத்திற்குள் முன்னதாகவே சாதித்து முடிக்கக்கூடிய அமைப்பும், தலைமை அதிகாரிகள் உங்களை வெகுவாக பாராட்டக்கூடிய நிலையும் உருவாகலாம். அரசாங்க துறையில் பணிபுரியக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு யோகம் நிறைந்த நாள். அரசு உத்தியோகம் மட்டுமல்லாது அரசியல் துறையிலும் சாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது தாராளமாக. ஆக மற்றவர்களை நீங்கள் மிக எளிதாக புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் பேசுவதும் அமைதி தன்னடக்கம் கொண்ட நாளாகத்தான் இருக்கிறது. மனசுல புது விதமான நம்பிக்கை அதிகரிக்குங்க. எதிர்காலம் சார்ந்த விஷயத்திற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு புது முயற்சிகளுக்கும் நல்ல பலன் நிச்சயமாக உருவாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து நீங்க பெறுவீர்கள். உங்களுக்கு அடிக்கடி எதிராக தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். பணம் சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். புது வகையான தொழில்கள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தில் புது ஆர்டர்கள் வந்து குவியலாங்க. மென்மேலும் நீங்கள் வளர்வதற்கும் வளர்ச்சி பெறுவதற்கு ஏற்ற நாள் என்றே சொல்லலாம். சிம்மராசி என்பர்களே, பழைய நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுடைய மனதிற்கு புத்துணர்ச்சியையும் நல்ல ஒரு வேகத்தையும் அதிகரிக்க செய்யும். மனதளவில் அன்பு நிறைந்தவராக காணப்படுவீங்க. எதிர்பாராத வகையில வியாபார ரீதியாகவோ தொழில் விஷயமாக உத்தியோக ரீதியாக ஒரு புதிய வாய்ப்புகள் வரும்பொழுது உங்களை அறியாமலேயே உங்களுள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு மத்தியில் பாராட்டுதல்களையும் பெறப்போகிறீர்கள். உங்களுடைய செயல்கள் பிறருக்கு போற்றக்கூடிய வகையில் தான் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான புதுமையான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். நுணுக்கங்களோடு படிப்பதால் மென்மேலும் நீங்கள் வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தாய் தந்தையருடைய நல்ல அனுசரணையான போக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுடைய வியாபாரத்திற்கும் சரி தொழில் ரீதியாகவும் உங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய நிலை இருக்கிறது. வீட்டில் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரலாங்க. பிள்ளைகளுக்காக வேலை வாய்ப்புக்காக நீங்கள் செய்த முயற்சிகள் அனைத்துமே நன்றாக கைகூடி வரும். பிள்ளைகள் ஒரு உயர்வான நிலைக்கு வரப்போகிறார்கள். சிம்மராசி என்பர்களே, உங்களுடைய திறமையின் காரணமாக வருமானம் உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். விரயம் தவிர்ப்பதற்கு நீங்கள் சேமிப்பை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவையற்ற ஆடம்பரமான விஷயங்களுக்கு செலவுகளை செய்ய வேண்டாம். பணம் வரக்கூடிய நேரத்தில் குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் கல்வி சம்பந்தமாக முதலீடு செய்து நீங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த நாளில் முக்கியமான விஷயங்களுக்கு ஹோரைகளை பார்த்து செய்வது சிறப்பு. சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் இந்த 4 கிரக ஓரைகள் உங்களுக்கு சுபத்தை உண்டாக்கி தரும். சொத்து தொடர்பான காரியங்களுக்கும் சூரிய ஓரை அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏற்புடையது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு சவுத். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு பிறரால் நல்ல உதவிகள் கிடைக்குங்க. யாராவது ஒருவர் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய முழுமையான திறமைகள் மறைமுகமாக இருந்த திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்கள் பெறப்போகிறீர்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களும் விநாயக பெருமானுடைய அருளால் நல்ல விதமாகவும் பூரண ஒரு சந்தோஷத்துடன் சௌபாகியங்களுடனும் வருமானம் செழிக்கவும் குடும்ப ஒற்றுமை ஓங்கவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இளைய சகோதரர்கள் உங்களுடைய செயலுக்கு எப்பொழுதும் ஆதரவாக காணப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசியின்படி இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அனைவருமே ஒருமித்த கருத்தோடு செயல்படுவீங்க. குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் உண்டு. குரு நாள் வியாழக்கிழமை தினத்தில் நவகிரக வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை உங்களுக்கு உண்டு பண்ணுங்க. காகத்திற்கும் பசுவிற்கு பூனைகளுக்கு நாய்களுக்கு எறும்புகளுக்கு முடிந்த ஒரு உணவினை இன்றைய நாளில் நீங்கள் தானம் செய்தால் 7 ஜென்ம பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம். எறும்புகளுக்கு சிறிது சர்க்கரை ரவை கலந்து எறும்புகளுக்கு உணவிடுங்கள். பசுக்களுக்கு பழங்களை கொடுப்பதால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகிவிடும். காகத்திற்கு நல்ல ஒரு இனிப்பு வகையான பிஸ்கட்டுகள் வழங்குவது சிறப்பு. எந்தெந்த ஜீவராசிகளுக்கு எப்படிப்பட்ட உணவினை வழங்கினால் நன்மைகளோ அதற்கேற்றாற்போல் நீங்கள் அன்பாக பாவித்து உணவு தானம் செய்ய வேண்டும். எதிர்பார்த்த முயற்சிகளில் இன்றைய நாளில் வெற்றி வாய்ப்புகள் சாதகமாக இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, வியாபாரம் மிக சிறப்பாக நடக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கைகூடி வரலாம். சக வியாபாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல்
புதிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச்சுவார்த்தைகளை தொடங்கினால் நல்லது நடக்கும். ஒப்பந்தங்கள் கைகூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. கட்டுமான பணி தொடர்பாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்றம் பெறுவீர்கள். வருமான உயர்வு என்பது நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். மற்ற நபர்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசிப்படி வருமான உயர்வு என்பது நிச்சயமாக இந்த நாளில் கை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனநிலையும் உடல்நிலையும் சீரான போக்கிலேயே காணப்படலாம். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். புது மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்கு இயல்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுதே அவற்றை உடனே செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவானுக்குண்டான அதிபதி ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஆக காக்கக்கூடிய கடவுளை நீங்கள் வணங்கி வருவதும் ஹரியையும் ஹரணையும் நீங்கள் வணங்கி வந்தால் நல்லது. சிவா விஷ்ணு வழிபாடு என்று சொல்வார்கள். ஆக சிவ ஆலயங்களிலும் வணங்கலாம். பெருமாள் கோவில்களுக்கு சென்று நீங்கள் தாயாருடைய தரிசனத்தை பெறுவது இந்த நாளில் நல்லது. காது தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கன்னிராசி அன்பர்களே, சிறுதூர பயணங்கள்னால சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மனதில் மாற்றங்கள் நிகழலாம். குடும்ப நபர்களோடு வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷத்தின் காரணமாக வெளியிடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். நண்பர்கள் சந்திப்பு இன்று கை கொடுக்கலாங்க. நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். வருமானம் தொடர்பான சிந்தனைகள், அதற்கு ஏற்ப நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் கைகூடி வருங்க. இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்வாக இருப்பதை நீங்கள் உணர முடியும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அதிகரிக்கக்கூடும். மனநிலையும் தெளிவாக இருக்கும். முடிவுகள் சரியாக எடுப்பீர்கள். குடும்பம் சார்பாக அல்லது உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப விசேஷத்தின் காரணமாகவும் ஒரு சில முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சார்பாகவும் மற்றவர்களுக்கும் அவை பயனுள்ளதாக இருக்கக்கூடும். இந்த நாளில் கூட்டாளிகளுடனான போக்கில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள், வியாபாரத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் போல் இல்லாமல் இன்றைய நாள் சற்று ஒரு படி உயர்ந்து நல்லதொரு ஆதரவினை கொடுப்பார்கள். மனநிலையும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாளில் மகிழ்ச்சியும் சுகம் நிறைந்த நாளாகத்தான் காணப்படுகிறது. இந்த நாளில் மாணவர்களுக்கும் சரி, படிப்பு விஷயத்தில் கூடுதலான நினைவு திறன் அதிகரிக்குங்க. படிக்கணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சீராகவே இருக்கிறது. வருமானம் தொடர்பாக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். நீங்கள் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு செயலாக இருந்தாலும் அவற்றை சுப ஓரைகளாக பார்த்து செய்வது நல்லது. சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இந்த 5 கிரக ஓரைகளும் உங்களுக்கு சுபத்தை உண்டு பண்ணும். சுக்கிர ஓரையில சொத்து, வீடு, மனை, வாசல், அதுபோல தொழிலுக்கு முதலீடு செய்வதாக இருந்தாலும் சுக்கிர ஓரையை பயன்படுத்துங்க. புதன் ஓரையில அரசாங்கம் சம்பந்தமான ஆவணங்களை சமர்ப்பிக்கிறது, அரசாங்கம் தொடர்பான வேலைகளில் ஈடுபடுறது, அரசினுடைய மானியத்தை பெறுவது, சலுகைகளை பெற்றுக்கொள்வது, இவற்றை நீங்கள் புதன் ஓரையில் பார்த்து செய்வது சிறப்பு. சுபகாரியங்கள் அனைத்தையும் குரு ஓரையில் செய்தால் குரு பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்குங்க. குரு கடாட்சம் பரிபூரணம் என்று அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருங்கள். குரு கடாட்சம் பரிபூரணம் என்று அடிக்கடி உச்சரித்துக் கொண்டே வந்தால் குருவினுடைய அனுகிரகம் ஏற்படலாம். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை இன்னல்கள் குறைய பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் நல்ல முறையில் நடக்கவும், குபேர சம்பத்து பெறவும், மனதில் சந்தோஷமும் குதூகலமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாகவும், கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கவும், குபேர கடாட்சம் கிடைக்கவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் எதிர்பாராத அலைச்சல்கள் மூலமாக அனுபவங்கள் ஏற்படக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாக்குங்க. உறவுகளுடைய செயல்பாடுகள் காரணமாக வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அலைச்சல்களை தவிர்ப்பதற்கு நவக்கிரக வழிபாடு செய்வது சிறப்பு. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் அமைதியாக அமர்ந்து வெறும் தரையில் அமராமல் ஏதாவது ஒரு துணிகளை விரித்து அதன் மீது நீங்கள் அமர்ந்து மௌனமாக உட்கார்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் உங்களுக்கு கவச்சமாக பாதுகாக்கிறது என்கிற வார்த்தையை அடிக்கடி உச்சரிப்பதும், உங்களுடைய மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுவதுமாக உணர்ந்தாலே போதும். உங்களுடைய தேவைகளை மனதார பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட வரங்களை கேட்கிறீர்களோ பிரபஞ்சம் உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறது. ஆக இந்த நாளில் அலைச்சல்கள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். மன வருத்தங்கள் வேண்டாம். விநாயக பெருமானை வணங்கி உங்களுடைய வேலைகளிலும் ஈடுபடுங்கள். நவக்கிரக வழிபாடு செய்தால் அற்புதங்கள் நிகழும். இந்த நாளில் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் யாவும் நல்ல விதமாக நடக்க வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள்.
உறவுகள் வழியில ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும் துலாம் ராசி அன்பர்களே, தேவையான பொருட்களை வீட்டுக்கு வாங்கி மகிழறதோடு குழந்தைகளுடைய தேவைகளையும் நிறைவேற்றி வைக்கிறதும், புதுமையான விஷயங்கள் கலை பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும், கலை நுணுக்கமான விஷயங்களை கற்றறிய வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். பார்க்கக்கூடிய விஷயத்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்வீர்கள். கதை எழுதுவது, கவிதை நயம் புரிவது, அதே போல நல்ல ஒரு எழுத்தாற்றல் இதெல்லாம் கூடுதலாக இருக்கக்கூடும். மனநிலையில் சுறுசுறுப்பும் நல்ல தேக பலம் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. இந்த நாளில் நீங்கள் வியாபார விஷயமாக வெளியே சென்றாலும் அந்த இடத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் தான் உண்டாகும். வர்த்தக தொடர்பாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் அதிகரிக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைய நாட்களில் நடக்கக்கூடிய நடைமுறைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் நடப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். வியாபாரத்தில் பொதுமக்களுடைய ஆதரவினை பூரணமாக பெறக்கூடிய அமைப்பும், வாடிக்கையாளர்கள் உங்களுடைய செயலுக்கு எப்பொழுதும் சார்பானவர்களாகவும், அதிர்ஷ்டகரமான கடைக்காரர் என்கிற பெயரை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. நவ கிரகங்களுடைய நல்லாசியும் சுப கிரகங்களுடைய பார்வையும் உங்களுக்கு சுபக்ஷத்தை உண்டு பண்ணுங்க. உங்களுக்கு வேலை இடங்கள்ல இருந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களை பற்றி புரிந்து கொண்டு மற்றவர்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலையும் உருவாகலாம். உங்களுடைய நல்ல குணம் தெரியாமல், உங்களுடைய தெய்வீக குணம் அறியாமல் விலகி சென்றவர்கள் கூட மீண்டும் வந்து இணைவார்கள். அது குடும்ப விஷயமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தொழில் வியாபார துறையிலும் அலுவலகத்திலும் சரி, உங்களை பற்றி நன்றாக புரிந்தவர்கள் மட்டுமே உங்களோடு பயணிப்பார்கள். உங்களுடைய செயலுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் விலகி இருப்பார்கள். ஆக துலாம் ராசி அன்பர்களே, சொத்துக்களை இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையுங்க. அதிலும் பூர்வீக சொத்துக்கள், தாய் வழி தந்தை வழி உறவுகளிலிருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரப்போகிறது. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கூடுதலான கவனம் செலுத்துறதும், படிப்பின் மீதான தனி அக்கறை கொண்டு ஈடுபாட்டோடு படிப்பதால் வரக்கூடிய தேர்வில் நீங்கள் நன்றாக உயர்ந்த மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் குருநாள் என்பதால் ஆலயங்களில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு வஸ்திர தானம் செய்தால் படிப்பினுடைய நிலைமை நன்றாக உயருங்க. மந்தத்தன்மை குறைக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும். அந்த பிராமணர்களுக்கு மஞ்சள் நிறத்தாலான வேட்டி துண்டு, வெற்றிலை பாக்கு, தாம்பூலம், மஞ்சள் நிறத்தாலான பூக்கள், இனிப்புகள், ஒரு சில தட்சணைகளை வைத்து அவர்களிடம் வழங்கி நீங்கள் ஆசி பெற்றுக்கொண்டால் குரு பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கும். முடிந்த வரையில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய வேளை ஒரு வேளையாவது நீங்கள் தானம் செய்வதும், அன்னதானம் இட்டால் சகல தடை தாமதங்கள் விலகும். உங்களுடைய வேலைகளில் முன்னேற்றம் உருவாகக்கூடும். இந்த நாள் தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. குடும்ப ஒற்றுமையும் சரி, வீட்டில் பெற்றோர்களுடைய ஆதரவு மன மகிழ்ச்சி ஏற்படுத்துவதோடு சுதந்திரமாக செயல்பட போகிறீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணும். செவ்வாய் ஹோரைகள சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயத்திற்கு நல்லது. சந்திர ஓரைக்கில கல்வி சம்பந்தமான காரியங்களுக்கு மிகவும் சிறப்பு. பணம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சுக்கிர ஓரைக்கு ஏற்றது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, ஈஸ்ட். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஆதரவான நாள். விசாக நட்சத்திரக்காரர்களே, பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் இறைவனுடைய அனுகிரகத்தோடு மகிழ்ச்சியாகவும், சகல விதமான நல்ல பலன்களும், தன லாபம் பெருக்கவும், வருமானம் அதிகரிக்கவும், வியாபாரம் தொழில் சிறந்து நடக்கவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்னால பல நிலைகளில் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளோடு நல்ல ஒரு ஆதாயமும் ஏற்படுங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய நிமித்தமாக நீங்கள் வெளியூர் செல்பவர்களுக்கு கைமேல் பலன் வந்து சேரும். உங்களுடைய உழைப்பு என்றுமே வீண் போகாது. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வகையில், முயற்சிகளுக்கு உண்டான வகையில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இறை கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. இந்த நாள் குரு பகவானை நீங்கள் தியானம் செய்வதும், மனதார நினைத்து பிரார்த்திப்பதும் நல்லது. ஆலய வழிபாடு செய்யக்கூடியவர்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும், நவகிரக குருவிற்கு இனிப்புகள் வழங்கி நிவேதனம் செய்து வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் குரு பகவான் நிச்சயம் மகிழ்ந்து உங்களுக்கு நல்லதே நடத்துவார். கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு மாணவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் நல்ல நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது. இதுவரையில நீங்கள் எடுத்த அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். மாணவர்களே, குரு பகவானுடைய ஸ்லோகங்களை உச்சரிப்பது நல்லது. கல்வி விஷயமாக உங்களுக்கு கைகூடுவதற்கும், சரஸ்வதி தேவியின் அருள் பெறுவதற்கு, சரஸ்வதி கடாட்சம் உங்களுக்கு தீர்க்கமாக நிறைவாக இருப்பதற்கு இந்த ஸ்லோகங்களை உச்சரிப்பது நல்லது. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா எனும் மந்திரத்தையும் ஹைகிரீவர் ஸ்லோகத்தையும் உச்சரிப்பது நல்லது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹைகிரீவம் உபாஸ்மகே எனும் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் விடாது பாராயணம் செய்வதும், அதிகாலை பிரம்ம
பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிக்க துவங்குவது உங்களுடைய கல்விக்கு நல்ல ஒரு வழிகாட்டும். எதிர்காலம் தொடர்பான கல்வி சம்பந்தமான விஷயங்கள் யாவும் கைகூடி வருவதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களே, மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க. வேலையிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். திருப்திகரமாக வேலையில் ஈடுபடுவீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் சாதகமாகவும் காணப்படுவாங்க. தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்வீர்கள். எதிரிகள் தொல்லைகள் என்பது காணப்படாது. அனைவருமே நண்பர்களாக மகிழ்ச்சியாக பேசக்கூடிய தருணம் உருவாக்குங்க. தோற்றப்பொழிவு நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கலாம். உணவு சம்பந்தமான விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வீடு, மனை, நிலம் தொடர்பான விஷயங்கள் அது பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும். புது நபர்களுடைய அறிமுகம் ஏற்படலாங்க. குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். தம்பதிகளிடையே அந்யுன்யம் காணப்படலாம். விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப நபர்களோடு சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு எடுப்பதால் நல்ல பலன் உண்டாகும். இந்த நாளில் உங்களுடைய குடும்பம் சம்பந்தமாக சுப விசேஷங்களாகட்டும், தொழில், வியாபாரம், இது போன்ற பண முதலீடுகள், பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள் எதுவாக இருந்தாலும் ஹோரைகளை பார்த்து செய்யுங்கள். விருச்சிகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணுங்க. கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாவற்றையுமே சுக்கிர ஓரையில செய்யுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களுக்கு நல்லது. குரு ஓரையில சுப காரியங்கள் செய்தால் எப்பொழுதுமே நல்ல பலன்தான் உண்டாகும். அதுவும் குரு நாள்ல குரு ஓரையில செய்யறதும் குரு பகவானுக்கு உண்டான ஒரு பூஜை வழிபாடு முறைகள். காலை 6 முதல் 7 மணி வரை குரு ஓரை நடக்கிறது. அந்த நேரத்திலும் நீங்கள் செய்வது சிறப்பு. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உருவாகும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்பாடுகள் யாவும் நல்ல விதமாக அமையவும், ஆரோக்கியத்துடனும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பணபலம் பெருகவும், குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலம் அதிகரிக்கவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளுக்குண்டான பலன்களாக பார்க்கும் பொழுது உலக வாழ்க்கை பத்தின புதுவிதமான கண்ணோட்டங்கள் உருவாகலாங்க. வாழ்க்கையினுடைய தாத்பரியத்தை அறிந்து செயல்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் வாழ்க்கையினுடைய லட்சியத்தை எப்படியாவது அடைய வேண்டும் என்கிற ஒரு முடிவோடு இருப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக இருந்த தடைகளை அறிந்து செயல்படுவீங்க. உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களை கண்டறிந்து அவர்களிடமிருந்து விலகுவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், உத்தியோகத்திலும் சரி, உங்களுக்கு எதிராக ஒரு சில நபர்கள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பும் உங்களோடவே பயணப்பட்டு கொண்டு உங்களுக்கு எதிராக ஒரு சில வேலைகளில் ஈடுபடக்கூடிய நிலையும் இருக்கிறது. இதனால் உங்களுக்கு அதிகமான மன உளைச்சல்களும் மன சங்கடங்களும் உருவாக்கியிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். வியாபார நோக்கோடு ஒரு சில வேலைகளில் ஈடுபடும் பொழுது நல்ல விதமாக இருப்பதோடு வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பாராம தன வரவுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வருமான விருத்தி அதிகரிக்க சேமிப்பு தொடர்பான எண்ணங்களும் உதயமாக்குங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு நீங்கள் முதலீடு செய்யறதும் அது மட்டும் இல்லாம பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள்னால கலகலப்பான சூழ்நிலைகள் காணப்படலாங்க. அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கும். தெய்வ வழிபாடு செய்வதோடு குரு பகவானுக்குண்டான ஸ்லோகங்களையும் வழிபாடு முறைகளையும் செய்தால் குரு கடாட்சத்தை நீங்கள் பூரணமாக பெற முடியும். உங்கள் ராசிநாதனான குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டிய நாள் காலை 6 முதல் 7 மணி வரை குரு ஹோரை. இந்த நேரத்தில் ஆலய வழிபாடு செய்தால் குரு கடாட்சம் பூரணமாக இருக்கும். அதே போல குரு மகான்கள், யோகிகள், சித்தர் புருஷர்களையும் வணங்கி வருவதால் குரு கடாட்சத்தை நீங்கள் பூரணமாக பெறுவீர்கள். சாய்பாபா வழிபாடு மிகவும் உத்தமம். மாணவர்களே, படிப்பின் மீதான தனி ஆர்வமும் சரி, ஈடுபாடு கூடுதலாக இருக்குங்க. நன்றாக படிக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக உருவாகக்கூடும். இந்த நாளில் ஹோரைகளை அறிந்து படிக்க துவங்குங்கள். படிக்கக்கூடிய விஷயங்களை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறி செல்வதற்கு ஏற்ற நாள். அரசாங்கம் தொடர்பான வேலை கிடைப்பதற்கு அதற்கு ஏற்றபடி படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல உன்னதமான வாய்ப்புகள் வந்து சேரலாம். இதுவரையில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் கைகூடுங்க. இந்த நாளில் குடும்ப நபர்கள் ஆதரவாக இருக்கிறதோட வீட்டில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கலாம். மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். தம்பதிகள் இடையே ஒற்றுமை உணர்வு நன்றாக இருப்பதால் எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் எடுப்பீர்கள். அவை தொழில் ரீதியாக இருக்கலாம். வியாபாரம் சம்பந்தமாக வீட்டில் இருந்தே நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். மன வளர்ச்சியும் உங்களுடைய எண்ணத்தின் செயல்பாடுகள் எல்லாமே அற்புதமான பலனை உண்டு பண்ணும். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான ஹோரைகளை அறிந்து கொள்ளுங்கள். சூரியன், செவ்வாய்,
சுக்கிரன் குரு நல்ல பலனை உண்டு பண்ணும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்களுக்கும் நல்லது. அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. சுக்கிர ஓரை பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லதுங்க. புதன் ஓரையில் மாணவர்கள் படிக்கலாம். செவ்வாய் குரு ஓரையில வியாபாரிகளும் சரி, தொழில் புரிபவர்கள், வர்த்தக துறையில் இருப்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியமான முடிவுகளை நீங்கள் செவ்வாய் குரு ஓரையில் எடுப்பது நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு சவுத். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கவும், நிலையான சந்தோஷமும், அதிக லாபமும், வருமான விருத்தியும், வியாபாரத்தில் வளர்ச்சியும், குடும்பத்தில் சந்தோஷமும் நிலை பெறவும், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலத்துடன் நீங்கள் நன்றாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படுங்க. வீட்டில் ஒவ்வொரு செயலையுமே நன்றாக சிந்தித்து செயல்படுத்துவீங்க. உங்க வீட்டில் நடக்கக்கூடிய திருமண வைபவம், வளைகாப்பு, காது குத்துதல், இப்படி போன்ற குழந்தைகளுக்கான ஒரு மங்களகரமான விசேஷங்களாகட்டும், உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கோ மகனுக்கோ அல்லது மகளுக்கோ நடக்கக்கூடிய வைபவங்களாகட்டும், அனைத்துமே நல்ல முறையில் நடக்கும். அதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் கைகூடி வரப்போகிறது. சுபகாரியத்திற்கு தேவையான பணம் முன்கூட்டியே கைக்கு வந்து சேரலாம். நீங்கள் தைரியமாக செயல்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படலாம். வாகனம் மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மனதில் அதிகரிக்குங்க. பழைய வாகனத்தை விற்று புதியதாக வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படலாம். அதே போல வீட்டை பராமரிக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். தொழில் வளர்ச்சிக்குண்டான சில யுக்திகளை கையாளுவீர்கள். இயந்திரத்தின் பயன்பாடு என்பது அதிகமாகவே இருக்கலாம். இன்றைய நவீன காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தக்கூடிய விதமாக வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை அறிந்து செயல்படுவீர்கள். வருமானம் அதிக மடங்கு வருவதற்கு கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். திறமைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். இதனால் வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் உண்டாகும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடைய நல்லிணக்கம் உங்களுக்கு திருப்தி உண்டாக்குங்க. மனதளவுல உண்மையிலேயே நல்ல ஆர்வத்தோட ஈடுபாட்டோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செய்வீங்க. இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, சமூகம் தொடர்பான வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல உயர்வான சிந்தனைகளும் மக்களுடைய ஒத்துழைப்பும் கூடுதலாக காணப்படலாம். புதிய ஆர்டர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சிறு குறு தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு மேன்மை பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு. மாணவர்களை படிப்பு சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு கலை அறிவு அதிகரிக்குங்க. நுணுக்கமாக சிந்தித்து செயல்படுத்துவீங்க. கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய அறிவியல் தொடர்பான விஷயங்களில் ஆராய்ச்சி அதிகரிக்கும். அதே போல ஆராய்ச்சி துறை சார்ந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் படிப்பின் மீதான ஒரு தனி கவனம் செலுத்துவீர்கள். வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்குங்க. திறமைகளை அதிகப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. புகழ் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் சரி மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய விதமாகத்தான் இருக்கும். குடும்ப உறவில் நல்லிணக்கம் இருக்கும். மனநிலையில் உங்களுக்கு முன்னேற்றமும் மன அமைதியும் சந்தோஷமும் உருவாக்கக்கூடிய நாள். இறை வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமை என்பதால் குரு பகவான் வழிபாடு மிகவும் சிறப்பு. படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி பொருட்களை தானமாக செய்தால் உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். கல்வியில் இருந்த மந்தத்தன்மை நீங்குங்க. சுறுசுறுப்புடன் ஆற்றல் வெளிப்படலாம். ஆக இயலாதவர்களுக்கு ஒரு வேளையாவது அன்னம் வாங்கி கொடுப்பதும் அன்னதானம் செய்வது உத்தமம். இந்த நாளில் எடுக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் உங்கள் குல தெய்வத்தினுடைய அருளால் நல்ல விதமாக நடக்கும். இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றையுமே ஹோரைகள் பார்த்து செய்வது சுபம். சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலனை உண்டு பண்ணுங்க. சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது சிறப்பு. சொத்து, அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு ஏற்றது. பணம், கல்வி இவை தொடர்பாக வங்கி தொடர்பான வேலைகளில் ஈடுபடுறவங்க கூட புதன் ஓரையில செய்யலாம். பணத்தை முதலீடு செய்யக்கூடியவர்கள் சுக்கிர ஓரையில் செய்வது சிறப்பு. அதே போல புதன் ஓரையும் நல்லதுங்க. உங்களுடைய செயல்பாடுகள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கும் ஒப்பந்தங்கள், பேச்சுவார்த்தைகள், ஒரு சில முடிவுகள் எடுப்பதற்கு செவ்வாய் சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சம்பந்தமான நல்ல விஷயங்களுக்கு, சுப காரியங்களுக்கு ஒரு சில கருத்து ஆலோசனைகள் செய்வதற்கும் புதன் ஓரை சிறப்பு. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு சவுத். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே அனுகூலமான நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். அவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் சிறப்பாகவும் நன்மதிப்பை பெறவும் கௌரவமாக இருக்கவும் பணப்புழக்கம் அதிகரிக்கவும் இறைவனுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெற வேண்டி பிரார்த்திக்கிறோம்.
இந்த நாளில் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதில் அதிக ஆர்வம் காணப்படுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள்லாம் குறைந்து புத்துணர்ச்சி பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வதோடு குடும்ப நபர்களுடைய தேவைகளையும் அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். நீண்ட நாளுக்கு பிறகு மன மகிழ்ச்சியும் ஒரு குதூகலமும் கலகலப்பான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் நிலவும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கிறது. உங்களுடைய உழைப்பை கொண்டு முயற்சி செய்வீர்கள். முயற்சிக்கு ஏற்ற வகையில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடும். குடும்ப நலனுக்காக அதிகமாக பாடுபடக்கூடிய நிலை இருக்கிறது. புத்துணர்ச்சியின் காரணமாக நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். உங்களுடைய செயல்பாடுகளினுடைய தன்மைகளை பார்த்து மற்றவர்கள் பாராட்டுதல்கள் செய்வார்கள். உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்குமான பேச்சுவார்த்தைகள் ஒரு சுமூகமான நிலையை எட்டுங்க. அலுவலகத்தில் இருந்து வரவேண்டிய சில சலுகைகள் கைக்கு கிடைக்கலாம். அரசாங்கத்தினுடைய உதவியை நீங்கள் பெறுவீர்கள். நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுடைய செயல்களில் வேகம் அதிகரிக்கக்கூடும். நல்லெழுச்சி பெறுவீர்கள். கும்பராசி என்பர்களே, இந்த நாள் குரு பகவானுடைய வழிபாடு செய்வது சிறப்பு. குருவிற்கு இனிப்புகள் உங்கள் கைப்பட செய்து விநியோகிப்பதும் நைவேத்தியம் செய்வதும் வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்குவதும் குரு பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடும். இந்த நாளில் பசுக்களுக்கு, பட்சிகளுக்கு, எறும்பு, பூனை, நாய் இந்த ஜீவராசிகளுக்கு நீங்கள் உணவுகளை தானமாக வழங்க வேண்டும். பசுக்களுக்கு பழங்களை வழங்குவதால் மனக்குழப்பங்கள் தீரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல தீர்வுகளாக இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வரவேண்டிய பணம் காலத்திற்கு கைக்கு வந்து சேரலாம். பிள்ளைகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் நீங்கள் பெற முடியும். இந்த நாளில் உங்கள் மனதில் இருந்த பிரச்சனைகள், கவலைகள் அனைத்துமே குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. செய்யற தொழில மேன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த நாள். பிறருடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சுதந்திரமாக செயல்பட போகிறீர்கள். எதிர்காலம் தொடர்பாக செய்ய வேண்டிய ஒரு சில முதலீடுகளை முன்கூட்டியே நன்றாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த நாளில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பு. ஆதரவற்றவர்களுக்கு சமூகம் தொடர்பான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். ஆதரவில்லாதவர்களுக்கு தானம் செய்வது மிகவும் சிறப்பு. குறிப்பாக ஆடை தானம், அன்னதானம் இந்த நாளில் செய்வதால் குரு பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக உங்களால் பெற முடியும். தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நல்ல ஒரு வாழ்க்கையில் திருப்பமும் நல்ல முன்னேற்றமும் உருவாக்கும். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலே போதும். தகுந்த மருந்து மாத்திரைகளை உட்கொள்வதால் உடல் நிலையில் நல்ல சீரான போக்கு காணப்படுங்க. உங்களுடைய செயல்களுக்கு ஏற்றாற்போல் இன்றைய நாளில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் அற்புதமான பலன்களை உங்களுக்கு உண்டாக்கும். மாணவர்களே, படிப்பு தன்மைகளை உணர்ந்து படிப்பீங்க. கல்வியில நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல விதமாக இருக்கும். பெற்றோர்கள், ஆசிரியர்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய படிப்புக்கு மிகவும் ஒரு பாதுகாப்பானதாகவும் வளர்ச்சிக்கும் உதவிகரமாக காணப்படலாம். தாய் தந்தையருடைய அனுசரணையான போக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவதோடு நன்றாக படிக்க வேண்டும் என்கிற ஈர்ப்பும் ஈடுபாடு கூடுதலாக காணப்படும். இந்த நாளில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நல்ல விதமாக ஹோரைகளை பார்த்து செய்வது சுபம். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை உண்டு பண்ணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக கல்வி கற்க துவங்குதல் புதன் ஓரை சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரை சிறப்பு. குடும்பம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு நீங்கள் புதன் ஓரையை தேர்ந்தெடுக்கலாம். அற்புதமான பலன் உண்டாக்கும். கும்பராசி என்பர்களே, இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, சவுத் வெஸ்ட். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாளில் உங்களுடைய வேலைகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கவும், வருமானம் அதிகரிக்கவும், சுபிக்ஷம் பெறவும், ஆரோக்கியத்துடனும் சகல ஐஸ்வர்யங்களும் வாழ்க்கையில் சகல நலன்களும் வளங்களும் பெற்று சுபிக்ஷத்துடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாளில் குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்குங்க. ஒவ்வொரு செயலையுமே நீங்கள் ஒரு முறைக்கு பல முறையாவது யோசித்துதான் முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு ஆழமாக குடும்ப நபர்களோடு கலந்து ஆலோசித்து சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். குழந்தைகளுடைய கல்விக்காக பணம் முதலீடு செய்வீர்கள். வங்கி கணக்கு தொடங்கக்கூடிய ஒரு நாள். குரு நாள் என்பதால் அதிலும் குருவுக்குண்டான மிக அற்புதமான நாள். வியாழக்கிழமை தினத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி உபகரண பொருட்கள் தானமாக வழங்கினால் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி அமோகமாக இருக்கும். குருவினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பூரணமாக பெற முடியுங்க. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பால தடைப்பட்ட சில வேலைகளை செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஒரு சில நேரங்கள்ல கடந்து வந்த பாதையின் மூலம்
மனதளவுல கஷ்டங்களோ ஏதாவது ஒரு விதமான குழப்பங்கள் எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கலாம். அதனோட நீங்கள் பயணிக்க வேண்டாம். மறந்து விடுங்கள், இதுவும் கடந்து போகும் என்கிற மனநிலையோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு கடந்த நாட்கள்ல இருந்த சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம், கடந்து வந்த ஒரு சில பிரச்சனைகளை அவ்வப்போது மனதில் நினைக்க தோன்றலாம். இறை வழிபாடு செய்வதும் தியானம் செய்தால் மனநிலையில் சீரான போக்கு இருக்கும். முடிந்த வரையில் தெய்வ வழிபாட்டில் அதிக ஈடுபாடு கொள்ளுங்கள். தினம்தோறும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பதால் மனக்குழப்பங்கள் நீங்கும், மனம் தெளிவு பெறுங்க. முடிந்த வரையில் பாராயணம் செய்தாலும் நல்லது, அல்லது காதார கேட்பதாலும் மாலை வேளையில் பிரதோஷ கால வேளை என்று சொல்லக்கூடிய 4:30 முதல் 6 மணிக்குள்ளாகவும், காலை பொழுதில் 5 முதல் 6 மணிக்குள்ளாக சுப்ரபாதத்தோடு ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் கேட்பதால் மனநிலையில் சீரான போக்கு இருக்கும். எதிர்காலத்திற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக அமையுங்க. மன நிம்மதி அதிகமாக வந்து சேருவதை நீங்கள் உணர முடியும். ஒரு சில நேரங்களில் அமைதி இல்லாத ஒரு தன்மை இருக்கும் பொழுது மூச்சு பயிற்சி செய்யுங்கள். நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இதனால் உணர்ச்சி வசப்பட மாட்டீர்கள். கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஆராய்ச்சி தொடர்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்ற ஒரு நாள். படிப்பின் மீதான தனி கவனம் செலுத்துவீர்கள். ஆசிரியர்களுடைய ஒரு சில கருத்துக்களும் சரி, வார்த்தைகள், அறிவுரைகள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குங்க. மனதில் பலதரப்பட்ட ஆசைகள் வந்து போகலாம். அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கும். இந்த நாளில் மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயத்தில் நல்ல ஒரு ஆர்வம் உண்டாகுங்க. பெரியவர்களுடைய நல்ல கருத்துக்கள் உங்களுடைய வெளிநாட்டு பயணத்திற்கு மிகவும் அனுகூலமான பலன் ஏற்படுவதோடு நல்ல ஆதரவும் அதிகரிக்கக்கூடும். இந்த நாளில் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. முக்கியமாக குடும்ப நபர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை உண்டாக்கி தரும். இந்த நாளில் தொடங்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் ஹோரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. மிக சிறப்பான ஒரு ஹோரைகளாக சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் உங்களுக்கு சுபத்தை உண்டு பண்ணுங்க. குரு ஓரையில பொதுவாக சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்துக்கள் வாங்குவது, வீடு பார்ப்பது, நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு கையெழுத்திடுவது, அதே போல தொழில் வியாபார நிமித்தமாக கடைகளை விருத்தி செய்வது, விரிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் குரு ஓரையில் செய்யுங்கள். அரசு சார்ந்த செயல்பாடுகளுக்கு, கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திற்குமே புதன் போரை சிறப்பை ஏற்படுத்துங்க. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியின்மை உண்டாகலாம், கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரக்காரர்களை விருப்பங்கள், ஆசைகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடும். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி சுக்கிரன் ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.